Hi, good morning. வணக்கம் வந்தனம். Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. Welcome back to our channel, The Rare Vlogs. இன்னைக்கு என்னன்னா பயங்கர டேன் ஆயிருப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ராஜபாளையம்ல. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அன்பேக் பண்ணணும். ஸோ போய் அன்பேக் பண்ணலாம். ஏன்னா நான் எப்பவுமே வந்தோடனே அன்பேக் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண முடியல. நேற்று வந்தோடனே அன்பேக் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. நாங்கள் போன ரோடெலாம் ரொம்ப நம்மளை டயர்டாக்கிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் அன்பேக் பண்ணணும். வேறு சத்தம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் யாராவது இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களா? ரெண்டு பக்கமும் வேலை பார்க்குறாங்க. அந்த சைடும் வேலை பார்க்குறாங்க, இந்த சைடும் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ நான் போய் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திங்ஸை வந்து அப்படியே எடுத்து லாண்ட்ரிக்கு போடுறது அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாம் வச்ச இடத்துல வைக்கணும், எடுத்த இடத்துல வந்து வைக்கணும். ஸோ அதனால் அதை போய் பார்ப்போம். பாருங்கள், குங்குமம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். பயங்கர டேன் ஆகிட்டு எனக்கு டேன் ஆனாலே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். சேந்தன் வந்து யானை கூட விளாட போகிறான். யானை கூட எப்படி விளாடுவ? அப்படி விளாடுவியா? மேலே ஏறுறியா? எப்படி ஏறுவ? அங்க போய் சொல்லு அம்மாட்ட போய். அவங்க வந்து நம்ம வீடியோ எடுத்தோன்னே உடனே காட்டுங்க, என்ன மாதிரி வந்து வீடியோ எடுத்தோன்னே காட்டுங்க, கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சரி தரலையே, அம்மா அன்பேக் பண்ணுறேன். எல்லாத்தையும் அழுக்கில் போடணும்ல. அழுக்கில் எப்படி போடுவேன்? திமிர் எப்படி பண்ணுவேன்? பண்ணி காட்டி. இது நம்ம வந்து காட்டுறேன். ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படியே கீழே இறக்கி விட்டு நம்ம பெட்டுக்கு வந்துக்கலாம். அதனால இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ வந்து அவனை கீழே இறக்கிட்டா நம்ம எப்பயும் போல நம்ம வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அன்பேக் பண்ண போகிறேன். இந்த பேக் தான் கொண்டு போயிருந்தோம். அழுக்கு நைட்டி, அழுக்கு டவல் எல்லாத்தையும் அழுக்கில் போடணும். நான் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பெட்ரெல் ப்ரொடெக்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லவ் லேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதோடு சேர்த்து ஒரு மேனுவலுமே கொடுத்துருவாங்க. அதில் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது படிக்காமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வர்றது எல்லாமே ஸ்டீலில் தான் வருது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பெட்ரெல் ப்ரொடெக்டர் ஒன்ஸ் வாங்கி போட்டுட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பேபியும் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. பெட்லேருந்து கீழே விழுந்துடாமல். கொடுத்துருக்க மெஷ் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லா சீ த்ரூவாக இருக்குது. கிளியர் வியூ இருக்கும். நம்ம வந்து பேபிஸ் உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு கண் வச்சுட்டே இருக்கலாம். அண்ட் வந்து ரொம்ப பிரீதபிளான ஃபேப்ரிக்கும் கூட. இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் டு டச், அப்புறம் வந்து டியர் ஃப்ரீ, டியூரபிளாக இருக்கும். அப்புறம் ஈஸி டு ரீப்ளேஸ் அண்ட் க்ளீன் தான். ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் மெயின்டெனன்ஸும் ஈஸி தான். இன்னும் நிறைய க்யூட்டான பிரிண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல், அதாவது 100% நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ஃப்ரேம், அப்புறம் பிரீதபிள் மெஷ் அண்ட் பேடிங் வரனால பேபி நல்லபடியாக சேஃப்கார்ட் பண்ணும். எல்லாத்தையும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம வந்து பெட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா கைண்ட் ஆஃப் பெட்டுக்குமே இது வந்து ஃபிட் ஆயிரும். 6 feet அண்ட் அதுக்கு மேலே இருந்தாலுமே ஃபிட் ஆகும். 6 feet கீழே இருந்தால் மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் மெஷர் பண்ணிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர். இந்த எல் ஷேப்டாக இருக்க செக்ஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸ்க்ரூஸ் போட்டு. அதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் த பெட்ல கொடுத்துட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பேபிஸ் எல்லாம் புஷ் பண்ண முடியும். இந்த சேஃப்டி லாக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து பேரண்ட்ஸ் ஈஸியாக நம்ம பெட் சைடில் உட்கார்றது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேபியோட கன்வீனியன்ஸ் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெட் ரெயிலோட ஹைட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் Amazon, Flipkart, lovelab.com இப்படி எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது.
இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர வீடியோஸ்லாம் ஊரில் என்ன பண்ணோம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். மாமா என்னோட தாய் மாமா அம்மாவோட தம்பி மாமாவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு, மாமாவோட குலதெய்வம் கோயில், அதாவது என்னோட அம்மாவுக்கு அப்போ குலதெய்வமாக இருந்திருக்கோம்ல, அப்போ அதுக்காக நாங்கள் வந்து ராஜபாளையம் போயிருந்தோம். ராஜபாளையமில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 2 days தங்கியிருந்து. அதனால் முன்னாடி நாள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா 3 nights 2 nights and 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். முன்னாடி நாள் போயிருந்தோம். அப்புறம் மாமா லேட்டாக வந்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து நாங்கள் நிறைய டைம் ராஜபாளையம் போயிட்டே இருந்தோம்னா இப்போ ஒரு இயர்லி 2 or 3 போயிருப்போம். ஏதாவது இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இல்லை இதே மாதிரி கோவிலுக்கு நாங்கள் லாஸ்ட் இயரும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துலேயே தான் இருக்கும். 15 to 20 minutes தான் ஆகும் நம்மளுக்கு ராஜபாளையம்ல இருந்து. ஆனால் அவ்வளோவா வந்து இங்கே பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. அது சின்ன வயசில் போயிருக்கோன்ற மாதிரி என் தம்பி சொன்னான். பட் அதுவுமே எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. கோவில் அவ்வளோ ஒரு பயங்கரம் ஒரு பீஸ்ஃபுல்லாக, எப்போயுமே பெருமாள் கோவில் போனாலே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அண்டு இப்போ அந்த கோவிலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மாமாவுமே திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. மாமா அடிக்கடி வெளியெல்லாம் ரொம்ப ஒர்க்னே தான் இருப்பாங்களா. நாங்கள் கோயம்புத்தூர் போனாலும், கோயம்புத்தூரில் தான் அவங்க இருக்காங்க. முன்னாடி வந்து என்னை பார்க்குறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அங்கே போகிறப்பையும் ஃபுல்லாக வந்து ஆடிட்டராக இருக்காங்க, அவங்களோட ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே அப்படியே ஃபுல்லாக பிஸியாக ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கும். ஆண்டாள் கோவில் பிளானே கிடையாது. ஆனால் நான் தான் அங்கே போனோன்னே இனிஷியேட் பண்ணேன். எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எப்போயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் தான் பிளான் இனிஷியேட் பண்ணுவேன். நான் சொன்னால் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் மாமாவும் வரனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நாள் இந்த மாதிரிலாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதனால் ஆச்சியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் இங்கே கோயிலி தான் ஆண்டாள் பிறந்த இடம், அந்த நந்தவனம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த ஆண்டாள் பிறந்த பிளேஸ். ஃபஸ்ட்டு அந்த பெருமாள் சன்னதியும் அந்த ஆண்டாள் பிறந்த இடத்தையும் நம்ம பார்த்துட்டு திருப்பி இந்த மெயினான கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே ஃபோன்லாம் வந்து வாங்கி வச்சுருவாங்க வெளியே. அப்புறம் ஆண்டாள் கும்பிட்றதுக்கு ஒரு 20 minutes மேலே அங்கே ஸ்க்ரீன் போட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். ஆண்டாள் கோவில் ரொம்ப ஃபேமஸ், நிறையா பேருக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். அரசு முத்திரையில் கூட இருக்கும்ல. அதுக்கப்புறம் பால்கோவாவும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அது நாங்கள் போகிறப்ப வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருக்க ரெஸ்டாரண்ட் ஆனந்தாஸ், நாங்கள் தங்கியிருந்த இடம் ராஜபாளையமில். அங்கே இந்த லெமன் ஜூஸ் வந்து அப்படியே சான்ஸே இல்லை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெமன் ஜூஸாக இருக்கும். அப்புறம் இந்த இடியாப்ப கார்ன் சேவை எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெயினான விஷயம் இந்த பட்டர் நானும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சான்ஸே இருக்காது. நான் இப்போ வந்து கிளம்பி இதுக்காகவே போய் சாப்பிட்டு மட்டும் வரணுன்னா கூட நான் கிளம்பி போயிடுவேன். இவர் வந்து அன்றைக்கி நூடுல்ஸ் ஏதோ வாங்கியிருந்தார். அந்த பன்னீரை பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக அவங்க பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோமா. அது வந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ காட்டுற ஷார்ட்ஸ்லாம் நான் வந்தன்னைக்கு போய் சாப்பிட்டது. அதே மாதிரி அவர் தோசை வாங்கினார், நான் அதே கார்ன் சேவை பட்டர் நான். அப்புறம் இது வந்து மதியம் வந்து வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டது. எல்லாமே அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போதே தெரியும் ஒரு வீட்டு ஸ்டைல் ஒரு இது இருக்கும், ஒரு டச் இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த நாள் தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியது. எனக்கு இன்னொரு லாஜிக்கே புரியல. ஏன் வந்து நம்ம கல்யாணம் ஆகிட்டா குலதெய்வம் இந்த பக்கம் நிறைய பேர் வந்து கும்பிட மாட்டாங்கன்னு எனக்கு அதுவும் தெரியல. ரெண்டுமே கும்பிட்றது ஆக்சுவலி ரொம்ப நல்லதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணும். ஸோ கோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இப்படி தான் ரெடியாக இருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி என் ஃபேஸை காட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்பி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப வெயிலாக இருக்கும், அது கொஞ்சம் காடு மாதிரி இருக்குமா, அதனால் வந்து யோசிச்சிருந்தேன். சேந்தன் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான். நான் அதை இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷனல் ரீல் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதை கட்டிட்டு போகணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. சரி அப்புறம் ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கழட்டிட்டு, மனசே இல்லாமல் கழட்டிட்டு அப்புறம் இந்த ஃபீடிங் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாலே சேந்தன் உடனே அதை கழட்டுறதுலே இருக்கான். இப்போ அவனாக கழட்டிக்கிறானா, அதனால் அவன் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கழட்டி எரிக்கிறதுலே தான் இருக்கான். அதனால் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம டைவர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டயப்பர் கூட வெளியே போகும்போது அவனே கழட்டி விட்டுறான். ஏன் நாங்கள் வழக்கமாக இங்கேயே தங்குறோம் அப்படின்னா, தாத்தா இருந்ததுலேருந்தே நாங்கள் இங்கே தான் அடிக்கடி. தாத்தா ஊர் வந்து ராஜபாளையம், ஆனால் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களும் ஆடிட்டர் தான். இப்போ தாத்தா இல்லை. ஆனால் இப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்பையும் சரி, ஏதாவது இன்விடேஷன் கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவோம். ஹோட்டல் ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்க்கலாம் அவ்வளோ ரொம்ப பழசாக தான் இருக்கும். இந்த ரூம்ஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த ரூம் சூஸ் பண்ணி 3 ரூம் போட்டிருந்தோம். மாமா, அதுக்கப்புறம் அம்மா, ஸ்ரீ, ஆச்சி, அப்புறம் நாங்கள் 3 பேர் இந்த மாதிரி. அதனால் 3 ரூம்ஸ் போட்டிருந்தோம். ஈவனாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபுல்லாக எங்கேயாவது உங்களுக்கு ஹோட்டல் பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி இந்த ரொம்ப பழைய காலத்து ஒரு இதில் இருக்கும். ஆனால்
நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. மாமா யூஸ்வலாக ஊரில் இருக்கும்போது ட்ரைவ் பண்ணிப்பாங்க. பட் நம்ம வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வேறு கேப் போட்டு டிரைவர் போட்டு தான் வருவாங்க. லாங் அப்படின்றனால இது ரொம்ப லாங் தான். அவங்களுக்கு ஒரு 7 to 8 hours ஆகும் கோயம்புத்தூர்லேருந்து. நமக்கு இங்கே 2 மணி நேரம் தான் மதுரையிலேருந்து. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். கூட இன்னும் 2 பெரியமாலாம் வர்றதா இருந்தது. ஸோ அம்மா பெரியமாலாம் போய் வேஷ்டி சாமிக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க வேன்லேயே. இது வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள், டெம்போ ட்ராவலர் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று. எதை புக் பண்ணுறதுன்னு எனக்கு அது எதுவும் வித்தியாசம் தெரில. டெம்போ ட்ராவலர்னா என்ன, டூரிஸ்ட் இதுன்னா என்னன்னு தெரில. மோஸ்ட்லி வந்து கார்லாம் அங்கே வரமாட்டாங்க. ஏன்னா வழி ரொம்ப குட்டியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தார் ரோடு இருக்கும், அதுக்கு மேலே வந்து ரொம்ப மண் ரோடு, அப்படி குலுங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி ஒரு பிளேஸில் நிறுத்தி மாலை வாங்குறதுக்காக நிறுத்தியிருந்தோம். மாலை பூ எல்லாமே ஒரு இடத்துல வாங்குறது. எனக்கு ராஜபாளையம்ல இந்த ஆனந்தாஸ் லாஜும் சமந்தபுரம் ஏரியா தான் தெரியும். அங்கே தான் மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அதனால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அங்கே. அப்புறம் இந்த ஆனந்த விலாஸ் ஹோட்டல் வந்து நான்வெஜ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான், ரகு சேர்ந்து 3 பேராக சேர்ந்து இங்கே போகிறோம். முன்னாடிலாம் நான் போவேன் ஒரு 10 years 5-6 years முன்னாடிலாம் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் வேன் அரேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நல்லாயிருக்கும் போக. அண்டு அதுக்கப்புறமா வந்து போகிறதே இல்லை நான். ஏன்னா முன்னும் வெயிலுக்கு பயந்தே போகிறதில்ல. அப்புறம் ரொம்ப டைம் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறது, அதாவது ஸ்டோர் விசிட்லாம் போகிறேன் அப்படின்னா டேன் அப்படியே தெரியும். ஸ்கின்னில் மேக்கப் போடுறதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக தெரியுமா, அதனால் அதை ஒன்று அப்படி நினச்சிட்டே இருந்தால் இந்த மொமெண்ட்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டுருக்கேன். வழி ஃபுல்லாக தோப்பு, அப்புறம் வறண்ட காடு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மிக்ஸ்டாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு குலுக்கி எடுத்துருச்சு வண்டியில். அவ்வளோ இதாக இருந்தது ரோடு. அப்புறமா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்க போகணும். சரிம்மா. இங்கே பாரு சேனன் தோத்தோ. சிவராத்திரி அன்னைக்கு போகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனால் மாமாவுக்கு அப்போ பேக் பெயின் ஏதோ கரெக்டாக வந்துருச்சா, அதனால் அப்போ போக முடியல. நாங்கள் போனப்போ அன்னைக்குமே வந்து நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க, மொட்டை போடுறது அந்த மாதிரிலாம் நடந்துட்டு. நிறைய பேர் இல்லை, பட் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அண்ட் அப்புறமா சாமி சன்னதிக்குள்ளே போயிட்டோம். ராஜபாளையம்
நாட்டு சூரியனே மூக்குத்தானே. நீங்கள் திரும்புங்க, மாலை ஃபுல்லாக திரும்பி காட்டுங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே சாமி ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. அண்ட் அப்புறமா வந்து ஆச்சி வந்து இந்த கோயிலுக்கு வரதுனாலே பிடிக்க முடியாது. அப்படியே ஆச்சிக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும் போல். அப்புறம் அங்கே சக்கரை பொங்கல் நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அதை பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கவரில் ஒன்று ஒன்றா கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே கொடுத்த பிரசாதம், அந்த பிரசாதமே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிடல, கொஞ்சம் போல் எல்லோரும் ஷேர் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து நாங்கள் போய் வேறு சாப்பிடணுமா, அதனால. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு நம்ம டின்னருக்குள்ளே மதுரை போயிடலான்னு பிளான் இருந்தது. மாமா அப்படியே கோயம்புத்தூர் போகிறதா இருந்தது. பட் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். மாமா ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா போய் விபூதி சேர்ந்துன்னு வச்சு விட்டுருந்தான். அவன் எதுக்கு எடுத்தாலும் நீயான்மா. ஏன்னா நீயா பண்ணுறியான்னு நம்ம கேட்போம்ல, அதை அவன் வந்து நான் தான் பண்ணுறேன் அப்படின்றத நீயான்னு இருப்பான். நான் ஃபேஸ் என் ஃப்ரண்ட் கேமில் நிறைய டைம் பார்த்துட்டே இருந்தேன்னா, அந்த கிளிட்டர் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன் கண்ணில். ஐ மேக்கப் மட்டும் பண்ணியிருந்தேன், அதுவும் லிப்ஸ்டிக்கும் போட்டிருந்தேன் அந்த ப்ரமோஷன் கிளம்பி. ஸோ அதனால் அதை பார்த்துட்டே இருந்தேன். கோயிலுக்கு இப்படி வர்றதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்புறமா வந்து எப்படியோ போயிட்டு நல்லபடியாக திருப்பி ஊருக்கும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு.